friends, welcome to my channel. This video is sponsored by Buy Mode mobile app. Get started by download Google Play or App Store. இன்னைக்கு நம்ம பாஸ்மதி ரைஸில் வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பிரியாணி பாட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 6 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் 750 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. இப்போ பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். இதை கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு. இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பாக்கெட் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போது 2 பெரிய தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக. இப்போது தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின புதினா கொத்தமல்லி இலைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோயா சங்க்ஸ், கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ காய் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போது தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1க்கு 1.5 அளவில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ 750 கிராம்ஸ்க்கு 750 கிராம்ஸ்னால் 3 டம்ளர் வரும். அதுக்கு ஒரு 5 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் போட்டு அரைச்ச பிரியாணி மசாலா இது. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன். நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு காய். இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி ஆட் பண்ணணும். அரிசியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் மைல்டாக அரிசி உடையாமல் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், உப்பு பத்தலை. இப்போ கொஞ்சம் நேரம் சிம்மில் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அரிசியும் தண்ணியும் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி தண்ணி ரெண்டும் நல்லா கலந்து வந்துருச்சு. இது இப்போ தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜு. இப்போ தம் போட்டுடலாம். இப்போ மூடி போட்டு ஓகே, இப்போ ஒரு வெயிட் வச்சுக்கலாம். தோசைக்கல்லை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் வச்சு இறக்கிட்டா நம்மளுக்கு பிரியாணி ரெடி.